தமிழர்களின் வரலாறு என்பது தென்னிந்தியாவில் நீண்டு நிலைத்திருக்கும் ஒரு செழுமையான மற்றும் பழமையான வரலாற்றாகும். இது பல்வேறு காலகட்டங்களை உள்ளடக்கியது. சங்க காலம், களப்பிரர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், பல்லவர் காலம், விஜயநகர காலம் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சி என நீண்டு சுதந்திர இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் உருவானது வரை தொடர்கிறது. இந்த வரலாறு இலக்கியம், கல்வெட்டுகள், நாணயங்கள், தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் வாய்வழி மரபுகள் மூலம் அறியப்படுகிறது. தமிழர் தோற்றம். குமரிக்கண்டம் ஒரு கருதுகோள். தமிழர் குமரிக்கண்டத்தில் இருந்து வந்தார்கள் என்கிறது. தென்னிந்தியாவின் பழங்குடிகள் இன்னொரு கருதுகோள். தமிழர்கள் தென்னிந்தியாவின் பழங்குடிகள் என்கிறது. ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள் மற்றொரு கருதுகோள். தமிழர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்கள் என்கின்றார்கள். முக்கிய காலகட்டங்கள்: சங்க காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை, இது தமிழர்களின் பொற்காலம் எனக் கருதப்படுகிறது. களப்பிரர் காலம் சங்க காலத்திற்கு பிறகு வந்த காலம். சோழர் காலம் சோழர்கள் வலிமை வாய்ந்த பேரரசை நிறுவினர். பாண்டியர் காலம் பாண்டியர்கள் தென்னிந்தியாவில் முக்கிய ஆட்சியாளர்களாக இருந்தனர். பல்லவர் காலம் பல்லவர்கள் கட்டிடக்கலை மற்றும் கலைக்கு பெயர் பெற்றவர்கள். விஜயநகர காலம் விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவை ஆண்டது. ஆங்கிலேயர் ஆட்சி பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவை ஆண்டது. சுதந்திர தமிழ்நாடு 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. தமிழ்நாடு அவற்றில் ஒன்று. தமிழர் பண்பாடு. தமிழர்களின் பண்பாடு விருந்தோம்பல், மொழி, இலக்கியம், கலை மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் வெளிப்படுகிறது. ஆதாரங்கள்: சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் வாய்வழி மரபுகள் போன்றவை தமிழர் வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்களாகும்.